இந்த சூப்பு குடிக்கிறீங்களாம்மா? தண்ணியா? சரி. அதாவது எனக்கு தான் இன்றைக்கி ராசி பலன் அப்படி இருக்கு. இந்த ரோட்ரி லைன்ஸ்ல எல்லாம் நம்மளை பேச கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் டயஸில் உட்காந்துருப்பேன், கரடியாக கேட்பேன். காப்பி இந்த கொண்டு வரேன்னு 5 பேர் போவாங்க. நான் கரெக்டாக மைக்கிட்ட போனோன்னு 500 பேருக்கு சூப்பு கொடுத்துருவாங்க. நான் நற்றினை படித்தாயாம்பேன், குறுந்தொகை வாசித்தாயா, அவன் சூப்பரானா என்னை பேச சொல்கிறானானே தெரியாது. அது மாதிரி இது வரைக்கும் சும்மா இருந்தேன். இப்போ ஒரு ஆள் வந்து கப்பு கப்பாக கொடுத்துக்கிட்டு போகிறாரு. எல்லாம் என்னைய ஒரு வாய் பார்க்குறாங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. நான் சத்தியம் சொல்கிறேன், உலகத்திலேயே இயற்கையாக கிடைக்கிறது சிரிப்பு ஒன்று தான். நீங்கள் ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதான். 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தாங்கிறான். அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு கும்பகோணத்தில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து, நாளைக்கு கோவிலுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா செல்லியன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையில. இப்போ அப்படி இல்லை, சந்தோஷமாக இப்போ எந்திரிச்சு ஒருத்தர் சிரிச்சார் பாருங்க. இதுதான் இதில் என்ன கொடுமைன்னா, எனக்கு இந்த கூட்டத்தை நடத்துகிறவருக்கு சொல்கிறேன், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ ஈரோடு பகுதியில் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வராதேன்னு காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தானே நான் வாழ்க்கையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். இப்படியெல்லாம் நான் படிச்சிருந்தேன்னா என்றைக்கோ PhD வாங்கியிருக்கலாம். சரி, இங்கே இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். அவர் சொல்கிறாரு, கிளிப்பனி தனியாக விட்டாலே விட மாட்டேன், இப்போ 700 பேர் உன் கையில் கிடச்சிருக்காங்க. நான் உலகத்திலேயே சொல்கிறேன்னே, இப்படி சிரித்து ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸு என் வாழ்க்கையிலேயே கும்பகோணத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். பிரமாதம் பிரமாதம். 3 மணிக்கெல்லாம் எவனுமே பேச முடியாது. சரி, முர்முவை விடுங்க, நம்ம மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த விடுங்க, ஐயா அப்துல் கலாமை விட்டுருங்க. இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆனோன்னு ஒருத்தன் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டான், நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்ததுன்ட்டான். அவர் மைக்கில் போய் சொன்னார், கூட்டம் முடிஞ்சோன்னே உங்கள் செருப்பை கொடுங்க, நானே அதை தைச்சு சரி பண்ணி தரேன். ஏன்னா எனக்கு ஜனாதிபதி மாளிகையில் உட்காந்து இந்த நாற்காலியில் ஆளவும் தெரியும், செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி மகனாக பிறந்தனா செருப்பு தைக்கவனும் தெரியும்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். இதை தான் வரலாறு படிச்சிருக்கேன். நான் சொன்னேன், அம்பேத்கர் வழியில் முர்முவை கொண்டு வந்தாங்க, ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்தாங்க, சமத்துவத்துக்கு அப்துல் கலாமை கொண்டு வந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, முர்முவுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க திமுக. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், 2010 இவங்க சட்டப்பேரவை கட்டின போது யாரை கூட்டிகிட்டு வந்து திறக்க வச்சாங்கன்னு தெரியும். சோனியா காந்தி, மன்மோகன் சிங்கு. ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி. எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒத்துமையாக இருக்கிறது அந்த ஒரு இடம்தான். ஏன்னா ஜவுளி கடைக்கு போகும்போது ஒத்துமையாக போவாங்க. ஒரு 9 மணி நேரத்தில் துணி எடுத்துருவாங்க. இந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு ஒரு 2 நாள் கூட எடுத்துப்பாங்க. அதுலேயும் என் மனைவி கண்ணீர் மல்க வைப்பா. கடைக்கு போனால் அந்த துணியை இப்படி போட்டு கடைக்காரன்ட்ட கேட்பா, எங்க இது எனக்கு மேட்சாக இருக்கா, எங்க மேட்சாக இருக்கான்னு. நான் பக்கத்துலேயே லூஸ் மாதிரியே நிற்பேன். அவன் என்னை உத்து பார்த்துட்டு, மேடம் உங்களுக்கு மேட்சே அமையலை, மேடம் உங்களுக்கு மேட்சே அமையலை, மேடம் உங்களுக்கு. அட பாவீங்களா! ஆனால் 4:30 மணிக்கு தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் சிரிக்க விட மாட்டாங்களே. அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திடீர்னு 9 மணிக்கு என் மனைவி கேட்டா, எங்கள் அப்பாவுக்கு எடுக்கலையேன்னா. எங்கே வீட்டில் வந்து நான் ரஜினிகாந்த் மாதிரி பழசை மறக்காமல் இருக்கிறதுக்கு பஜாஜ் ஸ்கூட்ரு ஒன்று வச்சுருக்கேன். அதை உதச்சி டி நகரில் இந்தியன் டெரேன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்கும். 9127 ரூபாய்க்கு ஒரு பேண்ட்டு வாங்கினேன். எங்கள் அப்பா தானே என்னை படிக்க வச்சு உயர்த்தினார், அந்த ஒழுக்கத்தைப்படி அப்பாவுக்கு செய்யணும்னு பேண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன். இந்த லேடிஸ்க்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, எந்த புடவை கட்டினாலும் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு பிடிக்குதோ இல்லையோ எய்த்த வீட்டு ஆண்டிகிட்ட போய் நல்லா இருக்கான்னு கேட்பீங்க. நல்லா இருக்குன்னா தான் சோறு, இல்லாட்டி வறுத்து குத்திடுவாங்க. பாருங்கள், அனுபவப்பட்ட 9 பேர் கை தட்டுறீங்க.
இதே ஆம்பளைக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. தனியாக இருக்கக்கூடிய ரூமில் கதவை சாத்தி லூஸ் மாதிரியே பார்ப்போம். இத்தனை பேர் ஏன் சிரிக்கிறீங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ராத்திரி 10 மணி. சத்தியம் நடந்த உண்மை. கும்பகோணத்தில் போய் சொன்னால் வாய் கோணிக்கும்பாங்க. 10 மணிக்கு மேலே எங்கள் அப்பா இப்படி நடந்து வந்தார். எங்கள் அப்பா இப்படி போனார். இப்படி பாதத்துக்கு கீழே 1 இன்ச்சு கூட இருந்துச்சு. என்ன செய்யணும்னாரு. நான் வெட்டி தைச்சிருங்கன்னு. எங்கள் அப்பாவுக்கு டெய்லரிங் தெரியாது. எங்கள் பாட்டிக்கு 91 வயசு, கண்ணு நல்லா தெரியும். எங்கள் அப்பா பேண்ட்டை கொண்டு போய் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும், அடாடா 4 மணிக்கு, அதுவும் கும்பகோணத்தில் 700 பேர் சேர்ந்து எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு அம்மாங்கிறத உங்களை தவிர எவனாலையும் சொல்ல முடியாது. சொன்னாங்க 10 மாதம் என்னைய சுமந்து பற்றிய, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னாங்க. அதுக்கு எங்கள் பாட்டி சொன்னிச்சு, போடா லூசு பெத்த லூசு பையல. பெற்றது இதுதான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து இப்படி எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள தேசிய கீதத்தை தனியாக பாட சொல்லுங்க. எல்லாம் கண்ண 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 கண்ணல ஓட்டுவீங்க. குட்டிச்சவர் ஆக்கியிருக்காங்க நாட்டை. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து புத்தம் புதிய திமிரு படம் பேரு. யாரு? 92 வயசு பாட்டி. எங்கள் அப்பா 9வது பிள்ளை. அதுக்கப்புறம் 3 பிள்ளை எங்கள் தாத்தாவுக்கு. இதை தவிர போஸ்ட் மாஸ்டராகவும் இருந்தார். இல்லை டெலிவரி நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறேன். ஏப்பா குருமூர்த்தி, நீ சும்மா கைத்தட்டி விட்டுறாதப்பா. அது அவங்க தாத்தாவை பொறுத்து. எங்கள் அம்மாட்ட கொடுத்தாங்க. எங்கள் அம்மா முடியாது, காலையில் பலகாரம்லாம் செய்யணும். எங்கள் அத்தையிட்ட கேட்டாங்க. எங்கள் அத்தை அதிரடி விலை குறைப்பு, நம்ம காசை நம்மளே கொடுத்து அடி வாங்கி சாமான் வாங்கி குப்புறப்படுத்திட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டவன் சத்தியமாக சொல்கிறேன். 12:45 எங்கள் அப்பா எமர்ஜென்சி லேம்பை போட்டு யார் உதவியும் வேண்டான்னு பேண்ட்டை மடித்து 1 இன்ச்சு வெட்டி ஊசியில் நூல் கொடுத்து எம்மிங் பண்ணி வச்சு படுத்துட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1:30 மணிக்கு எங்கள் பாட்டி டயாபெட்டிக் பேஷண்ட்டு. பாத்ரூம் போன கிளவி சும்மா இல்லாமல் 10 மாதம் நம்ம சுமந்து பெற்ற நம்ம புள்ள கேட்டு இல்லைன்னா எப்படின்னா அவ பங்குக்கு லைட்டை போட்டு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல் வச்சுட்டாங்க. 2:45 எங்கள் அம்மா எந்திரிச்சு, மானிய விலையில் மோடிஜி கேஸ் கொடுக்குறாரு, அதை சரியாக ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு, கல்லானாலும் கணவன், ஆமாம் அது நல்லா சொல்லுங்கள் தமிழ்நாட்டில், புல்லானாலும் புடிச்சேன். எத்தனை செந்தில் பாலாஜி வந்தாலும் உங்களை மாற்ற முடியாது. அவ பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, தையல் வச்சுட்டாங்க. கரெக்டாக 3:35 எங்கள் அத்தை எந்திரிச்சு, சிவாஜி கணேசன் மாதிரி பாசமலர் மாதிரி என்னை எப்படி வளர்த்தாரு, விடிஞ்சா தீபாவளின்னு அவ பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல் வச்சாச்சு. 5:30 மணிக்கு தாமரை மலர்ந்து எங்க அப்பா எந்திரிச்சு ஜோதிகா குளிக்கிற இதய நல்லெண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி தலையில் வச்சு தேய்ச்சி குளிச்சு, கெவின் கேர் மீரா சிக்கக்காய் போட்டு குளிச்சு, தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி பேண்ட்டை போட்டு கீழே பார்த்தா எங்கள் ஊர் பாட்டுக்காரன்ல ராமராஜன் போட்டிருந்த ட்ரௌசரை விட கேவலமாக இருந்துச்சு. ஆமாம், உங்களுக்கு என்ன நோகாமல் கை தட்டுவீங்க? எங்கள் அப்பா பேண்ட்டு கும்பகோணம் வரைக்கும் வந்து 9127 ரூபா சிரிப்பாக சிரிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கார்கில் யுத்தம் நடந்தபோது செத்துப்போன பாகிஸ்தான் வீரர்களை பாகிஸ்தான் வாங்க மறுத்துட்டான். அப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த போர் வீரர்களை வாங்க மறுத்துடுறாங்க, இந்தியாவிலேயே புதைங்க, அவங்களுடைய தேசிய கொடியை போட்டு இராணுவ மரியாதை கொடுத்து அந்த இராணுவ வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துங்கள்னா. நான் இப்படியும் சொல்கிறேன், ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காப்பது பிஜேபி. அண்ணல் அம்பேத்கர் படி சமத்துவம் சொல்வது பிஜேபி. பாரதி வழி, வள்ளுவன் வழி தமிழை வளர்ப்பது பிஜேபி. இதுக்கப்புறமும் நீங்கள் குப்புறப்படுத்திருந்த நான் பொறுப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நான் இப்போ ஒருத்தர் பேரை சொல்கிறேன் பாருங்க, இது நான் சொல்லலை, அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பொருளாதார வறிய நிலையில் பிறந்த எனக்கு
இந்த மாநிலத்தினுடைய கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பை கொடுத்து மத்திய மந்திரியாக்கி ஆப்ரகாம் லிங்கனை நான் படிச்சிருக்கேன், அதுபடி எனக்கு இன்னைக்கு பதவி தந்தாரே மோடிஜி, என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னு சொன்னவர் எல் முருகன்ஜிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்துட்டார், நானும் வச்சு செஞ்சிட்டேன். இன்றைக்கி தொண்டை சரியில்லைன்னாலும் என் தொண்டை சரியாக செஞ்சிட்டேன். 9 வருஷத்தில் என்ன செஞ்சாருன்னா 90% கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு ஐநா மோடியை வாழ்த்துது, பொய்னா திராவிடம் வாழ்த்தலை. 17 கோடி குடும்பத்துக்கு எரிவாயு கொடுத்துட்டாரு. 2014 வரைக்கும் சாலை ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் போட்டுக்கிட்டு இருந்தோம். 2014க்கு பிறகு 30 கிலோமீட்டர் போடுறோம். இந்த உயர்கல்வின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன மோடி செஞ்சார்னு ஒரு செகண்ட் சொல்கிறேன். மருத்துவக் கல்லூரி 273 கொண்டு வந்திருக்காரு, ஐஐடி 7 கொண்டு வந்திருக்காரு, ஐஐஎம் 7 கொண்டு வந்திருக்காரு, ஏஐஐஎம்எஸ் 15 கொண்டு வந்திருக்காரு, ஐஐடி 16 கொண்டு வந்திருக்காரு, புதிய யூனிவர்சிட்டி 320 கொண்டு வந்திருக்காரு, புதிய கல்லூரி 5709 கொண்டு வந்திருக்காரு. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் 71 பல்கலைக்கழகங்கள் இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கு.